Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கற்கடை கஞ்சின்னு சொல்கிற ஒரு ஔஷத கஞ்சி. அதை நம்ம பார்க்குறோம். இது பாருங்கள், இது வந்து சேம்போடைய இலை, அதோடைய தண்டை பகுதி எல்லாமே நம்ம வந்து பொரியலை வச்சுட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம் கஞ்சிக்கு. இதெல்லாம் கற்கடை மாதம் சாப்பிடணும், ரொம்ப ஹெல்த்தாக. பொதுவே வந்து கர்க்கடை மாதத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து சூடுள்ள சாப்பாடை ஒன்றும் சாப்பிடக்கூடாது, நல்லா குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடணும். அப்போ இந்த இலைங்க ஃபுல்லும் வந்துட்டு மருத்துவ குணம் இலைங்க தான் நம்ம எடுத்திருக்கோம். வந்துட்டு இதில் எல்லா வகை கீரைங்களும் இருக்குது. தும்பை இலை இருந்து கீழாநெல்லியிலேருந்து இது ஒரு வகை புல், அந்த புல் நம்ம சாப்பிடணும். அதோடைய வேர் தான் எடுத்துக்கணும், புல் சாப்பிட வேண்டாம். அப்போ நம்ம வேர் எடுத்துக்கிறோம். நிறையா விதங்களாக நம்ம வேர் மாத்திரம் தான் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் அதனால் இதை வந்து இப்படி நல்லா கழுவிக்கணும். சேம்பு தண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிக்கிட்டா அந்த இலையை எப்படி நல்லா க்ளீனாக கழுவி வைக்கணும். இந்த இலை வந்து ரொம்ப அப்படியே சொரிகிற மாதிரி ஒரு அரிப்பாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு குடம்புளியெல்லாம் போட்டு நல்லா புளிப்பாக நல்லா ஒரு கூட்டு செஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே முழுசாக போட வேண்டாம்னு சொல்லி இப்படி சுருட்டி போட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா நார் எடுத்துடணும் தண்டை. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இப்படி செஞ்சுருப்பீங்கன்னு தெரியாத, ஆனால் இங்கே கேரளாவில் நிறையா பேர் எதாவது செய்வோம், எல்லாருமே செய்வாங்க. இந்த மாதிரி நார் எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி பண்ண பொடியாக இப்படி வெட்டிக்கணும். ஆனால் இதை அப்படியே பெரிய சைஸாக போட்டால் நம்ம குழம்பு கூட வைக்குவாங்க ஒரு ஒருத்தர் சில பேர். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்க அவ்வளோவும் நல்லது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த தண்டை இப்படி இருக்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக வெட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பொரியல் வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிடணும் அந்த இலை. அப்போ நான் அதுக்கானது இந்தமாரி கொஞ்சம் இது பண்ணுறேன். மசாலா, மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே குழச்சிக்கணும். அதில் நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி பெரட்டு ஆடி மாதத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா அந்த உடம்புல அப்படியே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டா கற்கால மாதத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்களை எடுத்துக்குவோம்.
அந்த பொரியலுக்கு வேண்டி இதை தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம் எல்லாமே கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் வந்து நம்ம இந்த இப்போ அதில் வச்சுருந்தோம் அதை எடுத்து இப்படி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். அது பொரியணும்னு இல்லை, அதை அப்படியே போட்டுட்டு இப்போ பொரிஞ்சு வரும். மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, கொஞ்சம் கொடம்புளி புளிய வேணும். நான் வந்து கொடம்புளி போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம தரவை வச்ச தேங்காய் கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். இது நல்லா மிதமான தீயிலாம் வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகுப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போடணும். குருமிளகு பொடியெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் வைக்கிறதுக்கானது இதை வச்சிடலாம். நம்ம கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சதை போட்டு இதில் வந்து நம்ம தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. இதை தண்ணி விடும். இது நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கணும். கேரளாவில் இந்த ஆடி முடிகிற வரைக்கும் நல்லா மருத்துவ குணம் இருக்கிற ஃபுட்டுங்க தான் எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஃபுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் உடம்புல இருக்க விஷத்தன்மையெல்லாம் இருந்துச்சுனாலும் கூட இதனால் நம்மளுக்கு நல்லதாயிரும். சின்ன குழந்தைங்க, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும். இப்போ கொஞ்சம் மிளகு பொடி, குருமிளகு பொடி இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதை வேக வச்சிடலாம். இது பாருங்கள் இப்படியே வெந்து வந்திருக்குதா. ஒன்று கிளறி விடும். ஒன்று கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும்.
வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. நல்லா பொரியல். இது வந்து ரொம்ப வறண்ட வராது, அப்படி தான் இருக்கும். இதுவும் வெந்துருச்சு, நல்லா இதாகிடுச்சு. குடம்பலையோட சாரெல்லாம் இறங்கி நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கானது. அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன், பச்சை அரிசி. வெந்தயம், அப்புறமா ஜீரகம், குருமிளகு, இஞ்சி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். நம்ம நெய் தான் போடணும். நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறம் ஜீரகம், குருமிளகு போடணும். நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் குருமிளகும் ஜீரகம் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். ஸ்டேஜில் வர்றப்போ இஞ்சி போட்டுக்கணும். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆடி மாதத்துல அம்மனுக்கு கஞ்சி வைக்குவாங்க, பிரசாதமாக வைக்கிறதுக்கு. அது கூட இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் அதில் வந்து உப்பு போடலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை போடலாம் தான் வைக்குவாங்க. தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டா, இதில் வந்து நம்ம இதை வந்துட்டு இலைங்கெல்லாம் மருத்துவ இலைங்களுடைய சாறு ஊற்றி கஞ்சியாக வைக்கிறாங்க இங்கே. வெந்தயம் போட்டு இப்படி நல்லா வைக்கணும். இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பும் போட்டு வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுக்கலை, இன்னொரு நாளைக்கு வைக்கிறப்ப சாதாரணமாக பாசிப்பருப்பை அதை போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி அரிசியை நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தயம் இவ்வளோ போடுறோமே, எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு கசப்பும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்ச வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தண்ணி சுட வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை வேகட்டும். நம்ம வந்து அதுக்கெல்லாம் கீரையோடைய சாறு எடுத்துக்கலாம். இந்த மருத்துவ இலைங்களை எல்லாமே நல்லா இடித்து சாறு எடுத்துக்கணும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டேன். சுடு தண்ணி ஊற்றி அந்தமாரி அதை சாறு எடுத்துட்டேன். துணியில் தான் போட்டு பிழிவாங்க, ஆனால் நான் இப்படியே எடுத்துக்கிறேன். இது 2வது ஒரு முறை கூட இடிக்கணும்.
ரெண்டாவது முறை கூட இடித்தா அந்த சாறு எடுத்துக்கிட்டோம். சரி வாங்க, கஞ்சி எப்படியே வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பார்த்தாலும் தெரியுது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அப்புறம் இந்த இலையோடைய சாரெல்லாம் ஊற்றணும். அதனால தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டாவது பாலை ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டோம்னா அரிசி நல்லா வேகாது. அதனால நான் இப்போ போட போகிறேன் உப்பு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாறு இலைங்களோட சாறு அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். இது நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடலாம். இப்போ அது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் பட்டனெலாம் ஆல் அமுக்குங்க. வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப ஹெல்த்தியானது. இது பேர் நம்ம எப்படி எடுத்துட்டோம். இந்த கூட்டு சீனன்னா இதாகிடுச்சு. அந்த இலை நம்ம சுருட்டி வச்சதும் ஒன்று ஒன்றா வைக்கிறோம். இந்த பொரியலும் அதில் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பற்றி ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் ஜாஸ்தி ஆகிட்டு வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என் அன்பான நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் பாய்.